இன்றைய நாளுக்கான தலைப்பு Bless the Lord from your soul. Bless the Lord from your soul. உன் ஆத்மாவிலிருந்து கர்த்தரை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும். உன் ஆத்மாவிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் செய்யும்படியான ஒவ்வொரு மகிமையின் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஆத்ம அர்ப்பணிப்பு. ஆத்மாவில் இருந்து நாம் தேவனுக்கு ஏற்கும்படியான துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனை நாம் ஸ்தோத்தரிப்பது வாயினாலே உலக மக்கள் புகழ் பாடுவது போல அல்ல. ஒரு உள்மாற்றம் நமக்குள்ளாய், உள்ளுணர்வுக்குள்ளாய் நன்றி உள்ளத்தோடு கூட ஆண்டவர் தான் இதை செய்தார், ஆண்டவருக்கு நான் பிரதிபலனாக என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தினதற்காக, என்னை ஆசீர்வதித்ததற்காக, என் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்மா உண்மையில் களி கூறுகிறது. என் ஆத்மா உண்மை புகழ்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. மரியாள் சொன்னது போல என் ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்கிறது. முழு உள்ளம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. இந்த ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும் போதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், துதியின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் அந்த ஆத்மாவிலிருந்து ஏற்கப்படும்படியான அந்த ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.